தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூகுள் பே மூலம் நடக்கும் பண பரிமாற்றங்கள் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரியும் IAS அதிகாரியுமான அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது குறித்து இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 2106 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சோதனையில் பிடிபடும் பணம் பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லையெனில் பறிமுதல் உடனடியாக செய்யப்படும். இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் நேற்று மாலை முதல் இதுவரை 1.26 கோடி மதிப்பிலான ஆவணங்களற்ற பணம் மற்றும் பொருட்கள் பிடிபட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகளவில் பிடிபட்டுள்ளது. பெரிய அளவிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளும் குறிப்பாக கூகுள் பே மூலம் நடக்கும் பண பரிமாற்றங்களும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எவ்வளவு தொகைக்கு மேல் பரிவர்த்தனை இருந்தால் கண்காணிக்கப்படும் என குறிப்பிட முடியாது என்றும், பல்க் அமௌண்ட் பரிவர்த்தனை இருந்தால் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 23 அமைப்புகள் அதில் ஈடுபடுவதாகவும், முறையான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் எடுத்துச் செல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். சோர்ஸ் ஆஃப் மணி என்ன என்பதை காட்டி கூடுதல் பணத்தை எடுத்துச் செல்லலாம் என்றும், சோதனைகளின் போது பணம் பறிமுதல் தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சோதனைகளின் போது பொதுமக்களுக்கு எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடலாம் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.